வீரா சேனல் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறது. வீரா சேனலில் வந்து சமையல், சாரீ குச்சி டிசைன்ஸ், கோலங்கள் இப்படி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான கேட்டகரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சாரீ குச்சி டிசைன் தான். உங்களுடைய சாரீக்கு அழகாக நீங்களே எப்படி போட்டுக்கலாங்கிறத நுணுக்கங்களோடு சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் மறக்காமல் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள டிசைன் எப்படி போடலாங்கிறது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிசைன் தான் நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்ப எளிமையான டிசைன், அதே நேரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் போட்டுடலாம். வாங்க பார்க்கலாம். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நான் வந்து வெல்வெட் பீட்ஸும் கோல்டன் சுகர் பீட்ஸும் எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து என்ன பீட்ஸ்னாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் லைஃப் உள்ளதாக பார்த்து எடுத்துக்கோங்க. கிறிஸ்டல், ஸ்டோன்ஸ், கிளாஸ் இந்தமாரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஆரி ஒர்க் பீட்ஸ் கூட பண்ணலாம். கொஞ்சம் கவரிங் பீட்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க, அது சீக்கிரம் கருத்து போகும். முதல்ல ஊசியில் நூல் கோர்த்துக்கோங்க. ஊசி வந்து சுகர் பீட்ஸ்குள்ளே போகிற மாரி ஊசியாக எடுத்துக்கோங்க. பேக் சைடு விட்டு அந்த கரெக்டாக மடிப்பிலே பார்த்து பார்த்து குத்தி வெளியே எடுங்க. ஒரு வெல்வெட் பீடு, ஒரு சுகர் பீட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த வெல்வெட் சுகர் பீடை வந்து மேலே தூக்கிட்டு அடுத்து வெல்வெட் பீடுக்குள்ளே உள்ளே விட்டு அடுத்து மடிப்பில் குத்தி வெளியே எடுத்துக்கோங்க. அந்த மடிப்பில் குத்தி வெளியே எடுக்கிறது வந்து அந்த நீங்கள் எடுத்துருக்க பீட்ஸ் வந்து எந்த அளவு ஒன்றுக்கு ஒன்று இடிக்காமல் இருக்கணுமோ அந்த கேப் விட்டு குத்தி குத்தி எடுத்துக்கோங்க. அப்போ ஒன்று போல் வரும். மடிப்பில் கரெக்டாக குத்துங்க, கேப்பு பார்த்து குத்துங்க. இது ரெண்டும் ஒன்று போல் பண்ணிங்கன்னா யூனிஃபார்மாக அழகாக வந்துடும். பாருங்கள், ரொம்ப அழகாக போட்டாச்சு. இதேமாரி எல்லா சைடும் போட்டுக்கோங்க. ரொம்ப எளிமையான டிசைன், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோஸ் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.